பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் இந்த வீடியோ மூலமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறீர்கள்? அப்பொழுது உதவி செய்யும் பொழுது உங்கள் மனநிலைமை எவ்வாறாக இருக்கிறது? ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாயார் தனது சிறு மகனை அனுதினமும் பள்ளிக்கு அழைத்து கொண்டு செல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த சிறு பையன் தனது தாயாரிடம் சொல்கிறான், அம்மா, இனிமேல் நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு விட வராதிங்க. ஏனென்றால் என்னோட நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேலி செய்கிறார்கள். ஏன் அப்படி அந்த பையன் சொன்னான்னா, அவனோட தாயாருடைய கரங்கள், அவருடைய முகங்கள் எல்லாம் எப்படி இருந்ததா, புண்களால் நிறைந்தது. இதை பார்த்தோன்னுமே அவனோட நண்பர்கள் கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அதற்காக தான் அந்த சிறு பையன் சொன்னான். அன்று சாயங்காலமே பள்ளி முடித்த பிறகு அந்த சிறு பையன் தனது அம்மாவிடம் வீட்டிற்கு சென்று தனது அம்மாவிடம் கேட்கிறான், ஏம்மா உங்களுக்கு உங்கள் உடலெல்லாம் இப்படி புண்களாக நிறைந்திருக்கிறது? அப்பொழுது அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆமாப்பா, உண்மையாகவே இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீயே இதை கேட்டுட்ட, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தனது மகனிடம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடிசை வீடு, நம்ம வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடிசை வீடுப்பா. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு 6 மாதம் குழந்தையா இருந்த. அப்பொழுது நான் வெளியே, நீ உள்ளே தூங்கிட்டு இருந்தேன், அப்போ நான் வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக நம்முடைய வீடு, இந்த குடிசை வீடு என்ன ஆச்சுன்னா தீயினால் பற்றி எறிய ஆரம்பித்தது. அப்பொழுது நீ உள்ளே மாட்டிக்கிட்ட. வெளியே ஜனங்கள் வந்துட்டாங்க உதவி செய்யறதுக்காக. எதற்கு உதவி செய்ய வந்தாங்கன்னா, வெளியே தீயா எரியுது இந்த வீடு, இந்த தீயை அணைக்க தான் முயன்றாங்களே தவிர, இந்த தீயை அணைத்து தான் உன்னை காப்பாற்ற முடியும் நினைத்தார்களே தவிர, அந்த சமயத்திலே உன்னை காப்பாற்ற யாரும் நினைக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த சிறு பையனுடைய நிலைமை என்ன? தன்னை யாரை காப்பாற்றியிருந்தால் நலமாக இருக்குமே. ஒருவேளை நாம் இந்த நேரத்தில் அப்படி இந்த வயசுல நம்ம உள்ள இருந்து என்ன நினைப்போம், நம்ம யாரை காப்பாற்ற மாட்டார்களா? அந்த தாயார் அந்த மகனிடம் சொல்கிறார்கள், நீ அப்படியே இருந்தப்பா, உண்மையாவே நான் உன்னை நிலைமையில நான் யோசித்து பார்த்தேன், என்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தீ எவ்வளோ நெருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த நெருப்பிலும் உன்னை உள்ளே ஓடிட்டு போய் தூக்கிட்டு வந்தேன். அப்பொழுது என்னோடய உடல்களெல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் உன்னை துணியால் மூடி அணைத்து கொண்டு வரும் பொழுது அப்போ நீ சிரித்த ஒரு சிரிப்பு என்னுடைய வலிகளை எல்லாம் நீக்கிவிட்டது, என்னுடைய வலிகளெல்லாம் மறக்க செய்தது. அதனால தான் இப்பொழுது என்னுடைய உடல்கள் எல்லாம் இப்படி புண்களாக இருந்து கொண்டு ஒரு சாயலாக தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அந்த சிறு பையன் இதெல்லாம் கேட்ட பிறகு ஒரு கண்ணீர் விட்டு சொன்னான், என்னை மன்னிச்சிருங்கம்மா, இது எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதே போல தான் நம்மிடம் ஒருத்தர் உதவி கேட்டு வந்தார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட மனநிலைமையோடு உதவி செய்கிறோம். அந்த தாயாரை போல அந்த சிறு பெண்ணுடைய நிலைமையிலிருந்து தன்னை வைத்து யோசித்து பார்த்து அவர் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் வெளியுள்ள பிரச்சனைகளை பார்க்கிறோமா? நாம் பார்த்தோன்னா அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அங்குள்ள கூட்டத்தார் அந்த நெருப்பை அணைத்து தான் அந்த பையனை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த தாயார் அந்த சிறு பையனுடைய நிலைமையிலிருந்து தன்னை வைத்து யோசித்து பார்த்தார், அந்த சிறு பையனை காப்பாற்றினார். யோசித்து பாருங்க. வேதத்தில் கூட நாம் பார்க்கிறோம், எலிசா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு நாள் எலிசா வெளியிடத்துக்கு செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது காலையில் அவனுடைய வேலைக்காரன் எந்திரிச்சு வெளியே சுற்றி பார்க்கிறான். எலிசாவுடைய வேலைக்காரன் அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் என்னென்றால் அவனுடைய மனக்கண்கள் மூடப்பட்டிருந்தது. அப்பொழுது அவன் எலிசாவிடம் போய் சொல்கிறான், எஜமானே, நம்ம சுற்றிலும் அநேக படைகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்று தெரியாமல் அவன் முழித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது எலிசா சொல்கிறார், அவர்களுக்கு இருக்கிறத பார்க்கலும் நம்மோடு இருக்கிற வீரர்கள் அதிகம் என்று சொல்கிறார். ஆனால் அப்பொழுதுமே அந்த வேலைக்காரனுக்கு புரியவில்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவனுடைய மனக்கண்கள் அடைப்பட்டிருந்தது. நீங்களும் கூட 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசித்து பாருங்க. எலிசா அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். அவனுடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும்படியாக ஜெபம் செய்கிறார். அப்பொழுது அந்த வேலைக்காரன் திரும்பமாக பார்க்கிறான், தன்னை சுற்றிலும் அந்த எதிரிகளை காட்டிலும் தன்னை சுற்றிலும் பாதுகாப்பான ஒரு 8 வீரர்களை அந்த வேலைக்காரன் காண்கிறான். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகளாக மாட்டி அநேகர் தன்னுடைய பிரச்சனைகள் சொல்லும் பொழுது நாம் என்ன யோசிக்கிறோம், அவர்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்வதை நம்ம யோசிக்கிறோமே தவிர, உண்மையாகவே நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதற்கேற்ற வழிகளை வாய்க்க பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்று மனக்கண்கள் அடைப்பட்ட
அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், என்ன செய்வதென்று தெரியாமல், அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறான். ஆனால் எலிசாவோ அவனுடைய நிலைமையிலிருந்து யோசித்து பார்த்து அவனுக்காக ஜெபம் செய்கிறார். நாம் எப்பேற்பட்ட நிலைமையோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்போம். இந்த காலை வேளை சிந்தித்து பார்ப்போம். அதற்காக நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். நம்மிடத்தில் ஒருத்தர் உதவி கேட்க வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் அவர்களுடைய நிலைமையிலிருந்து யோசித்து பார்த்து உதவி செய்கிறோமா? இல்லை. அதோடு கூட மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு ஜெபம் செய்து உதவி செய்கிறோமா? யோசித்து இந்த 2 காரியத்துக்கும் நம்மளோட வாழ்க்கையில் செயல்பட, நம்மளோட வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம் கண்கள் முடிச்சு உணவும். பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு அவருடைய நிலைமையில் வைத்து நாங்கள் யோசித்து பார்த்து உதவி செய்ய, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்து ஒரு உதவி செய்ய, அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல என் தேவன் கிருபை செய்வீராக. நாங்கள் மற்ற நபர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உதவி செய்ய அர்ப்பணிக்கிறோம். மற்றவர்களை சிநேகிக்க சொல்லியிருக்கிறீர்களே, இப்படி உதவி செய்வதன் மூலம் மற்றவர்களை நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.